அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன், உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே பாதாளத்தின் வல்லமைக்கு விலக்கி காத்து கொண்ட தயவுக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 9வது அதிகாரம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து, லூக்கா 6வது அதிகாரத்துல 13 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல 12 சீஷர்களை தனியா பிரித்தெடுத்து அவங்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தம்மோடு அவங்களை கூட கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. இப்ப 12 பேரை தான் கிட்ட கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு பிசாசுகளை துரத்தணும், வியாதியஸ்தரை சுகமாக்கணும். இந்த 2 காரியத்தையும் செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான வல்லமையையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். வல்லமையை கொடுத்தாரு, அதிகாரத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இப்ப ஊழியத்துக்கு தம்முடைய சீஷர்களை அனுப்புறாரு. முதல்ல வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்புறாரு. எதற்காகனா தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணணும், அடுத்து பிணியாளிகளை சுஸ்தமாக்கணும், சொல்றத செயல் வடிவுல காட்டுறதுக்கே அற்புதங்கள் நடக்கணும். அப்பதான் ஜனங்கள் என்ன செய்வாங்க, விசுவாசிப்பாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதனோட அதை உறுதிப்படுத்தும்படியா அற்புத அடையாளங்கள் நடக்கணும், பிணியாளிகளை சுஸ்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணவும் சொஸ்தமாக்கவும் 2ஐயும் செய்யறதுக்கு ஊழியத்துக்கு அனுப்புறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். தடி பாதுகாப்புக்கு, பையி எல்லாம் ஜாமான் வைத்து கொள்ள, அப்பம் தேவையான ஆகாரத்துக்கு அப்பம், காசு செலவுக்கு தேவையான காசு, இது எதையும் எடுத்துட்டு போக கூடாது. ஏன்னா ஊழியம் செய்யறவங்க முழுவதுமா தேவனையே சார்ந்து கொள்ளணும், அவர் நம்மளை போஷிப்பாரு அப்படின்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கணும். தங்களிடத்துல இருக்கிறதுல நம்பிக்கை வைக்க கூடாது, முழுவதுமா தேவனை சார்ந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் 2 அங்கிகள்னா ஒன்ன போட்டுட்டு இன்னொன்னு அடுத்த நாளைக்கு அப்படிலாம் எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. தேவன் தேவைகளை சந்திப்பார் அப்படின்ற விசுவாசத்தோடு கடந்து செல்லணும். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறார்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். எந்த வீட்டுக்கு போறீங்களோ அங்கே தங்கி இருங்க. சாப்பிடுறதுக்கு தேவையானத யோசிக்க வேண்டாம், தங்குறதுக்கு யோசிக்க வேண்டாம். எங்க உங்களை ஏற்றுக்கொள்றாங்களோ அங்க தங்கி இருங்க, அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது, இவங்க சொல்ற சுவிசேஷத்தை இவங்களை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா அந்த ஊரை விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை
உதறி போடுங்க, கால்ல இருக்க தூசிய உதறி விட்டு போடுங்க, அது அவங்களுக்கு சாட்சியா இருக்கும், அவங்க ஏற்றுக்கொள்ளல என்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து, இந்த 12 சீஷர்களும் கிராமங்களா போறாங்க, எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இயேசு சொன்ன மாதிரி சுவிசேஷத்தை எல்லா இடங்கள்லயும், இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்திய எல்லா இடங்கள்லயும் பிரசங்கிக்கிறாங்க. பிணியாளிகளை குணமாக்கினார்கள். வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா பிணியாளிகளை குணமாக்குனாங்க. அப்பொழுது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதும் அஞ்சி. ஏரோது யூதர்களுடைய ராஜா, அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறான். கேள்விப்பட்டதும் அஞ்சி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும், ஜனங்கள்ல ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் ஸ்நானகன் உயிரோட எந்திரிச்சு வந்துட்டாரு. ஏன்னா இவங்க முதல்ல யோவான் ஸ்நானகன் பின்னாடிதான் போனாங்க. அவனை ஏரோதுதான் கொலை செய்தான். அந்த யோவான் ஸ்நானகன் திரும்பவும் உயிரோடு வந்துட்டான் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. சிலர் எலியா தோன்றினான் என்றும். ஏன் எலியா தோன்றினான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனம், முன்னே நான் உங்களிடத்திற்கு நான் பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியா எலியா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர் தெழுந்தான். ஏதோ பழைய காலத்து தீர்க்கதரிசியில ஒருத்தன் உயிரோடு எழுந்து வந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம், மோசே மூலம் தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கலக்கம் அடைந்து, இதெல்லாம் கேள்விப்படும் அவனுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகுது ஏரோதுக்குள்ள. ஏற்கனவே அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கான். இப்ப ஜனங்கள் சொல்ற வார்த்தையை கேட்கும்போது அவனுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகுது. ஏன்னா அவன் தான் யோவான் ஸ்நானகனை கொலை செய்ததுனால அவனுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகுது. யோவானை நான் சிறை சேதம் பண்ணினேன். இவன் கொலை பண்ணினது எந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கனா, மத்தேயு 14வது அதிகாரத்துல. இந்த ஏரோது தன்னுடைய சகோதரன் மனைவிய தன் மனைவி ஆக்கி கொண்டா. அந்த பாவத்தை யோவான் ஸ்நானகன் சொன்னதுனால கோபம் அடைஞ்சு அவனும் அவளோட அந்த சகோதரனின் மனைவியாகிய ஏரோதியால் திட்டம் போட்டு யோவான் ஸ்நானகனுடைய தலைய வேணும்னு கேட்டா. அதன்படி ஏரோது அந்த தலைய வெட்டி அவகிட்ட கொடுத்தத நம்ம மத்தேயு 14வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்படி தான் தான் சிறை சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே. நான் தான் கொலை பண்ணேன், ஆனா இயேசு இப்படிலாம் செய்கிறாருன்னு நான் கேள்விப்படுறேன். இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் கேள்விப்படுகிறேன். இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். இவர் யார் அப்படின்றத அவனுக்கு தெரியல. தேவனுடைய குமாரன்னு அவர் யாரு அப்படின்னு கேக்குறான். அவரை பார்க்க விரும்பினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா பின்னாடி வரும்போது பார்த்தோம்னா இயேசுவை கொலை செய்யும்படியா அவன் முயற்சிகளை எடுக்கிறத நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் திரும்பி வந்து இதே அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல 1வது வசனத்துல
அவங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து சுவிசேஷ பணி செய்யும்படியா அனுப்புனதை நம்ம வாசிச்சோம். இவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப வர்றாங்க. திரும்பி வந்து அப்போஸ்தலர்கள் 12 பேரும் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். என்ன ஊழியம் செய்தோம், என்ன பிரசங்கம் பண்ணோம், என்ன வியாதியஸ்தர்களை எப்படி சுகமாக்குனாங்க, இதெல்லாம் வந்து மறுபடியுமா வந்து அவர் தான் அனுப்புனாரு. அவர் சொல்ல சொன்னதை சொன்னாங்க, செய்ய சொன்னதை செஞ்சாங்க. வந்து மறுபடியுமா அவர்கிட்ட சொல்றாங்க. அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். அவங்கள தனியா கூட்டிட்டு போய் தனியா இருக்கும்படி பெத்சாயிதா பட்டணத்துல இருக்க ஒரு வனாந்திரமான இடத்துக்கு தனியா இருக்கிறதுக்காக தம்முடைய சீஷர்களை கூட்டிட்டு போறார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். ஆனா ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் இங்கே இருக்காருன்னு. ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போனாங்க. அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை. தன்னிடத்துல வந்தவங்களை இப்ப இந்த திரள் கூட்ட ஜனங்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி, இப்ப அவரும் என்ன செய்யறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறார். 2வது வசனத்துல பார்த்தோம், ராஜ்யத்தை குறித்து பேசி பிணியாளிகளை சுஸ்தமாக்கணும் சீஷர்களை அனுப்புனாரு. இப்ப இங்க அவரே அதே வேலையை செய்யறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்றிருக்கிறவர்களை சொஸ்தமாக்கினார். யாருக்கெல்லாம் சரீரத்துல வியாதியோடு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் சொஸ்தமாக்கினார். சுவிசேஷம் அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வல்லமை வெளிப்படும்படியா அற்புத சுகத்தையும் அவங்களுக்கு கொடுக்கிறத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டான்னா, 12 சீஷர்களை தன்னிடத்துல கூப்பிட்டு அவங்க பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தரை சுகமாக்கவும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவங்கள சுவிசேஷம் அறிவிக்கவும் வியாதியஸ்தரை சுகமாக்கும்படியாகவும் அனுப்பி வச்சாரு. அவங்க கிட்ட சொன்னாங்க, போகும்போது தடி, பையி, காசு, அப்பம் இதெல்லாம் எதையும் எடுத்துட்டு போக கூடாது. எங்க போய் இத தங்கி போறீங்களோ அந்த இடத்துல தங்கி இருந்து அங்கிருந்து புறப்பட்டு போனோம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது முழுவதுமா தேவனையே சார்ந்து கொள்ளணும் ஊழியர்கள் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அவங்க புறப்பட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனாங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளனா உங்களை காலில் படிஞ்சிருக்கிற தூசியை உதறி விட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. கிராமங்கள் தோறும் அவங்க சுற்றி திருந்து சுவிசேஷம் அறிவித்து பிணியாளிகளை சுஸ்தமாக்குனாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏரோது கேள்விப்பட்டது மட்டும் இல்லாம ஜனங்கள் ஒரு சிலர் அவன் யோவான் உயிரோடு எழுந்து வந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் எலியா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் தீர்க்கதரிசி, பூர்வ காலத்து தீர்க்கதரிசி உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏரோதுக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா யோவான் ஸ்தானகனை தான் தான் கொலை செய்தோம் அப்படின்றதுனால அவனுக்குள்ள கலக்கம் உண்டாயிடுச்சு. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கணும்னு விரும்புனா. அது சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா அவன் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான்னு பார்க்கணும். இந்த அப்போஸ்தலர் 12 பேரும் போயிட்டு திரும்பி வந்து என்ன செய்தோன்றத இயேசுவுக்கு விவரித்து சொன்னாங்க. இயேசு அவங்கள தனியா கூட்டிட்டு போய் வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனாரு. தனித்திருக்கும்படியா போனாரு. ஆனா ஜனங்கள்ல அவர் அங்க இருக்காருன்றத தெரிஞ்சு திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போனாங்க. அவங்கள ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு பேசினாரு. வியாதியஸ்தரை சுகமாக்குனாரு அப்படின்றத
இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரே எல்லாவற்றிற்காகவும் உம்மை சார்ந்து கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம். நாங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல கிருபை தாரும். ஆண்டவரே, தேவ வல்லமை எங்கள் மூலம் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே வல்லமையும் அதிகாரமும் கொடுத்திருக்கிறீர். அதை உணர்ந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சரியாய் பிரசங்கிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு வியாதியஸ்தர்களை சுகமாக்கி ஆண்டவரே அநேகர் உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவரே செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.